Hello viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா மாலை பட்சத்துக்கு ஏற்ற மாதிரி ரசம் வகைகள் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே குழம்பு வகைகள்லாம் பார்த்தாச்சு. இப்போ ரசம் பார்க்கலாம். விதவிதமான ரசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஜீரா ரசத்துக்கு இது 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு மிளகா வத்தல் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இதை இந்த தண்ணியோடையே மிக்சியில் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். இதை ரசத்தில் விட்டுக்கலாம். இப்போ இதை கரகரப்பாக அரைச்சின்னு வரணும். ஜீரா ரசத்துக்கு 1/2 டம்ளர் தண்ணியில் ஒரு தக்காளி, மஞ்சப்பொடி சேர்த்து கொதிக்க விட்டுருக்கேன். இதில் பெருங்காயம், உப்பு சேர்த்துக்கிறேன். கொட்டைப்பாக்கு அளவு புளியை 3/4 டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். பச்சை புளி வாசனை போக கொதிக்கட்டும். அதுக்குள்ளே ரசத்துக்கு அரைச்சின்னு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். பாருங்க, ரொம்ப மையாக இருக்காது, கரகரப்பாக 2 கருவேப்பிலையும் சேர்த்தே போட்டு இந்த பல்ஸ் மோடில் திருப்பின்னு வந்துட்டேன். பச்சைப்புளி வாசனை போக கொதிச்சாச்சு. இப்போ இந்த அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த பருப்பெல்லாம் ஊற வச்சுருந்த தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வச்சு இந்த மிக்சியை அலம்பி இதில் விட்டுக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். லைட்டாக இது ஒரு கொதி வரட்டும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டு விளாவிக்கலாம். இது தனியா பொடி, அதை சேர்த்துக்கிறேன். முதல்லையே சேர்க்க மறந்து போயிட்டேன். ஊற வைக்கிறதையே சேர்த்து கூட அரைச்சி விட்டுக்கலாம். இதுவும் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். இந்த மாதிரி இப்போ கொதிக்கிறது. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். இதையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு ரொம்ப வெட்டி திளைக்க வேண்டாம். ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். அந்த மாதிரி கொதி வருது இல்லையா, இப்போது ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம ஜீரா ரசம் ரெடி. இதுக்கு தாளிக்கணும். ரசத்துக்கு தாளித்து கொட்டுறதுக்கு 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இதில் ஜீரகம், கடுகு, கருவேப்பிலை சேர்த்து தாளிதத்தை சேர்த்துடலாம். ஜீரா ரசம் ரெடி. எலுமிச்சம்பழம் ரசம் வைக்க ஒரு தக்காளியை 1 டம்ளர் தண்ணியில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு காரத்துக்கு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, பெருங்காயம், கொஞ்சமாக இஞ்சி துருவல், கொஞ்சம் உப்பு சேர்த்து இது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிக்க விட்டுருந்தது பாருங்க. தக்காளியெல்லாம் நல்லா கரைஞ்சிண்டு இந்த மாதிரி பச்சை மிளகாயும் கொதிச்சாச்சு. பச்சை வாசனை எல்லாம் போயாச்சு. இந்த சமயத்தில் ஒரு கரண்டி வெந்த துவரம்பருப்பு எடுத்து 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டேன். இதை இந்த ரசத்தில் சேர்த்துடலாம். நுரைச்சி வரட்டும். இதில் பச்சை கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். ரசம் நல்லா நுரைச்சின்னு வந்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது தாளிக்கலாம். ரசத்துக்கு தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து இந்த தாளியத்தை ரசத்தில் சேர்த்துடலாம். நம்ம எலுமிச்சம்பழம் ரசம் ரெடி. கொஞ்சம் சூடு ஆறினோடனே இது ரசத்துக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை நறுக்கி வச்சுருக்கேன். இதை ரசத்தில் புழிஞ்சிடலாம். நல்லாவே ஜூஸ் இருக்குது. ஒரு எலுமிச்சம்பழம் போகும். அதுக்கு தெளிவான எலுமிச்சம்பழம் ரசம் ரெடி. அடுத்து மைசூர் ரசம் பண்ணுறதுக்கு ஒரு பொடி பண்ணணும். அதுக்கு வானிலையில் 1/2 டீஸ்பூன் நெய் விட்டு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் மிளகு, காரத்துக்கு 2 மிளகா வத்தல் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்து இதை கொஞ்சம் வறுத்துக்கலாம். இது ஓரளவு கலர் மாதிரி நல்லா வறுபட்டதும் இதில் ஒரு அருக்கு கருவேப்பிலையும் உருவி சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலையும் சேர்த்து ஒரு பரட்டிக்கலாம். தேங்காய் சேர்த்து ரொம்ப வறுக்க வேண்டாம். ஜஸ்ட் பரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடாரட்டும். இது பொடியாகவும் பண்ணிக்கலாம், தண்ணி விட்டும் அரைச்சிக்கலாம். சூடாரட்டும். ஒரு கொட்டைப்பாக்கு அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இதை நல்லா 2 டம்ளர் தண்ணி விட்டு கரைச்சி 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருந்ததையும் சேர்த்து ரசத்துக்கு தேவையான உப்பையும் சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். இது கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போது ரசத்துக்கு வறுத்து வச்சுருந்ததை மிக்சியில் சேர்த்துட்டேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கரகரப்பான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். பாருங்க, நரன்னு தான் இருக்குது. இதில் 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலந்து கொதிச்சுட்டு இருக்கிற இந்த ரசத்தில் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் பருப்பு, துவரம்பருப்பை மஞ்சப்பொடி சேர்த்து குக்கரில் வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இதை இந்த கொதிச்சுட்டு இருக்கிற ரசத்தில் சேர்த்துடலாம். ரசம் நல்லா நுரைச்சி வந்ததும் இதில் பச்சை கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு நெய்யில் கடுகு, ஜீரகம்,
பெருங்காயம் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து ரசத்தில் சேர்த்தா கமகமன்னு சூப்பராக மணக்கிற நம்ம அருமையான மைசூர் ரசம் ரெடி. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கு ஒரு கூட்டு மாத்திரம் வச்சுட்டா போகிறோம். இஞ்சி ரசத்துக்கு இது 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். கடுகு ஜீரகம் வெந்தயம் சேர்த்து தாளித்து இதுலேயே 2 மிளகா வத்தல் 4 கருவேப்பிலை ஒரு பெரிய துண்டு இஞ்சியை தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சதைச்சி வச்சுட்டேன். இதை சேர்த்துக்கிறேன். இந்த மஞ்சப்பொடி சேர்த்து இஞ்சி கொஞ்சம் நல்லா வறுப்படணும். அந்த அளவுக்கு இதை வறுத்துக்கலாம். இஞ்சி வறுப்பட்டதும் இதில் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் ஒரு தக்காளி பெருசு நறுக்கினது, ஒரு துண்டு பெருங்காயமும் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். இஞ்சி ரசம் நல்லா கொதித்து இஞ்சியோட எசன்ஸ் எல்லாம் இதில் இறங்கியாச்சு. இப்போது ஒரு சின்ன கொட்டைப்பாக்கு அளவு பொடியை 3/4 டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு அரைக்கரண்டி பருப்பை 3/4 டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். இதுக்கு ஜாஸ்தி பருப்பு தண்ணிலாம் வேணுங்கிறது கூட இல்லை. இதில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். உரைச்சி வந்தாச்சு. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முதலே தாளிச்சாச்சு. இதுக்கு தாளிக்கெல்லாம் வேணுங்கிறது இல்லை. ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும் அந்த ரசம். நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு நல்ல சூப்பராக இருக்குன்னு ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்கா. சாப்பிட்டவாளுக்கு தான் தெரியுது இதோட டேஸ்ட்டு. வியூவர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு வித்தியாசமான மிளகு ரசம். மிளகு ரசத்துக்கு இது 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 3 மிளகா வத்தல், ஒரு அருக்கு கருவேப்பிலை சேர்த்து இதை இந்த மாதிரி கரகரப்பாக பொடிச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். இது இந்த அளவுக்கு ஒரு 2 நாளைக்கு ரசம் வைக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ரசம் வைக்கும்போது பொடி ரெடி. ரசம் வைக்கலாம். மிளகு ரசத்துக்கு 1 டம்ளர் தண்ணியில் ஒரு பெரிய தக்காளி, மஞ்சப்பொடி, பொடிச்சு வச்ச மிளகு ரசப்பொடியிலேருந்து 1/2 டீஸ்பூன் பொடி போட்டிருக்கேன். ஒரு கோலி அளவு புளி, ஒரு துண்டு பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இது நல்லா கொதிக்கட்டும். பொடிச்ச பொடி பேலன்ஸ். இது இன்னொரு நாள் ரசத்துக்கு வச்சுக்கலாம். ஏர்டைட் ஜார் போட்டு வச்சானாக்க நல்ல மனம் மாறாமல் அப்படியே இருக்கும். நல்லா கொதிச்சாச்சு. இதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கியாச்சு. சும்மா சூப்பராக கமன்னு மணக்கிறது. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வெல்லம், இன்னொரு டம்ளர் தண்ணி விட்டு மேலாக இந்த மாதிரி நுரைச்சி வந்ததும் இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்து 1/2 டீஸ்பூன் நெய்யில் கடுகு ஜீரகம் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து ரசத்தில் சேர்த்துட்டா சூப்பராக மணக்க அருமையான மிளகு ரசம் ரெடி. இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணேன்னா எப்போதுமே இந்த மாதிரி தான் பண்ணுவா. அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். இதோட மனம் வீட்டோட மணக்கும். யூஎஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சில பேர் டெய்லியே ரசம் வைப்பா. சில பேர் ரசமும் ஒரு கூட்டு மாத்திரம் வச்சுட்டே சாப்பிட்லாம். அந்த மாதிரியும் சாப்பிடுவா. ஒரு கூட்டு தொகையல் இந்த மாதிரி ரசம் வச்சாலே நல்ல வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப ஹெவியாக சாப்பிட முடியாது. அதுவும் ஒரு நேரம் சமையலுங்கும் போது மீந்து அப்புறம் வேஸ்ட் ஆகிடும். இதோட சாதாரணமாக ரசப்பொடி போட்டு ரசமும் நம்ம சேனலில் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் மாலைபட்சம் நோ ஆனியன் நோ கார்லிக் சமையல்னு ஒரு ஹெட்டிங்கில் நிறையவே இருக்குது. அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அடுத்து டிஃபன் வெரைட்டிஸ் வீடியோ தான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.